நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். புத்தக வெளியீட்டு விழாவில் நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் அழகம்மை அவர்களே, நூலின் சிறப்புகளை எடுத்து நூலாசிரியரை தன்னுடைய பாராட்டுச் சொற்களால் சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற நண்பர் முத்துமாணிக்கம் அவர்களே, இந்த விழாவின் நாயகனாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ராமநாதன் அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய மேலை நாகப்பன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, பங்காளிகளே, மேலைச்சூரி நகரத்தார் பெருமக்களே, இந்த விழா புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் கூட ஒரு குடும்ப விழா போல இப்போ அமைந்திருக்கின்றது. பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானும், இந்த பேச்சின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களும், பாராட்ட வந்திருக்கக்கூடிய முத்துமாணிக்கம் அவர்களும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் மேலைச்சுவூர் என்ற ஒரு எல்லையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதிலே அழகம்மை மட்டும் தனியாக தெரிகின்றார்களே என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எங்களுடைய மாணவி. மேலைச்சுவூரினுடைய தொடர்பு அவர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவரும் மேலைச்சுவூரை சார்ந்தவரை. இந்த வகையில் நாம் ஒரு குடும்ப உறுப்பினர்களாக, பாசமிகு பற்றாளர்களாக இங்கே சேர்ந்திருக்கின்றோம். ராமநாதன் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரி மீனியாட்சி அவர்களுடைய மூத்த மைந்தர். எங்களோடு நாள்தோறும் பழகி, தொடக்கப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய நெல் விரிக்கக்கூடிய களத்திலே மாலை நேரத்திலே அமர்ந்து பேசி, வருடத்திற்கு 1-2 முறை இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, பனந்தோப்பு இவற்றிலே இளநீரையும் நுங்கையும் அருந்தி மகிழ்ந்த நண்பர்கள். அவருடைய நூல் வெளியீடு அவருடைய தாய் வீட்டு சொந்தமாகிய என் மூலமாக நடைபெறுகின்றது என்பதை கேட்கின்ற பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திரு ராமநாதன் அவர்களுடைய தந்தையார் பவளக்கார தெருவையே தன்னுடைய சொந்த வீடாக கொண்டிருந்தார்கள். எப்போது சில நேரங்களில் தான் மேலைச்சுவரிக்கு வருவார்கள். அதுவரையில் தாயினுடைய அரவணைப்பிலே ராமநாதன், வெற்றி, லட்சுமணன் இவருடைய சகோதரியர் அனைவரும் இங்கேயே வாழ்ந்து வந்தார்கள். அது சிங்காரம் செட்டியார் அவர்கள் சென்னைக்கு செல்வதற்கு முன்பு எங்களுடைய கல்லூரியிலே வித்வான் படிப்பை படித்தவர்கள். இவர்களுடைய ஆயாவிட்டு ஐயா சிங்காரம் செட்டியார் அவர்கள் சிலோனிலே இருந்து வந்தாலும் கூட மேலைச்சுவரியோடு நெருங்கிய நினைப்பிலே இருந்தவர்கள். சிங்காரம் செட்டியார் அவர்களும் பனையப்ப செட்டியார் அவர்களும், பாப்பா அவர்களுடைய தகப்பனார் பனையப்ப செட்டியார் அவர்களும் இணைந்து ஒரு கவிதை நூலை நம்முடைய மீனாட்சி அம்மனை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சாதாரணமான பாடலாக அந்த பாடலை பாடவில்லை, வெண்பாயாப்பிலே பாடியிருக்கின்றார்கள். வெண்பாயாப்பு என்பது புலவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சமாச்சாரம். அந்த அமைப்பு, இலக்கண அமைப்பு, அதிலே பாடியிருக்கின்றார்கள். அந்தம் ஆதி அந்தாதி என்ற அமைப்பிலே பாடியிருக்கின்றார்கள். ஆக ஆயாவிட்டு ஐயா தமிழிலே பாடியது போல, தன்னுடைய தந்தையார் தமிழை கற்றிருந்தது போல, தான் பிஎஸ்சி படித்திருந்தாலும் கூட தமிழ் வழியிலேயே தன்னுடைய நூலை ஆக்க வேண்டும் என்று எண்ணி அவர்
5 நூல்களை, கவிதை நூல்களை ஆக்கியிருக்கின்றார். இளந்தளிர், தேவி புராணம். தேவி புராணம் என்பது நம்மூரை பற்றியது, நம்முடைய மீனாட்சி அம்மனை பற்றியது. தேவி புராணம், தெய்வ பாமாலை, இந்த 3ம் முன்னரேயே வெளிவந்து விட்டன. இப்பொழுது 2 நூல்கள் வெளிவர இருக்கின்றன. இந்த 2 நூல்களையும் நான் முழுவதுமாக படித்திருக்கின்றேன். உரிமையோடு சென்னையிலிருந்து தொலைபேசியிலே சொல்லி இந்த கூரியரிலே ஒரு தபாலை அனுப்பியிருக்கின்றேன். அதனை பார்த்து என்ன திருத்தங்கள் இருக்கின்றதோ செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை வந்தவுடனே வாங்கி வைத்த பிறகு என்னுடைய மனைவி, இதை வாங்கி வச்சிட்டீங்க, என்ன இது நீங்கள் படுக்க போகிறீங்களோ, எப்போ மாப்பிள்ளைக்கு சொல்ல போகிறீங்களோ என்று சொல்லுவார்கள். நான் அந்த அளவுக்கு சோம்பேறி. ஆனாலும் விடாது தொலைபேசியிலே பேசி பேசி அந்த நூலை படிக்க வைத்த ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நூலை செம்மைப்படுத்தி கொண்டார். வங்களா ராமநாதன் என்று எல்லோரும் அழைக்கின்ற நம்முடைய நூலாசிரியர் ஒன்றை சொன்னால் விடாப்பிடியாக அதனையே செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய கருத்திலிருந்து கொஞ்சம் கூட மற்றவருடைய கருத்தோடு இணைந்து செல்லவில்லை என்றாலும் அதிலே நிற்கக்கூடியவர். ஆனாலும் அவருடைய கவிதை நூலில் எந்த இடங்களில் திருத்தங்களை சொன்னாலும் பொருத்தமாக இருந்தால் உடனே ஏற்றுக்கொள்வார். சில நேரங்களில் நான் இன்ன காரணத்திற்காக போட்டேன் என்று கூட சொல்லுவார். ஆனால் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வேன், உடனே திருத்திக் கொள்வார். அந்த வகையில் தான் இந்த 2 நூல்களும் செம்மைப்படுத்தப்பட்டன. சிறிய குழந்தை படித்தால் கூட அதற்கு புரியக்கூடிய அளவிற்கு எளிமையான சொற்களாக இருக்கும். அந்த மழலையர் தேன் என்பதாகிய அந்த நூல், மழலை தேன் என்பதாகிய அந்த நூல் சின்ன குழந்தை படித்தால் கூட எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அவரை மீண்டும் ஒரு அளவள்ளியப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அமைந்திருக்கின்றார். நானே பல முறைகள் சொல்லியிருக்கின்றேன், இந்த புத்தகத்தை சீக்கிரம் வெளியிடுங்கள், உங்களுடைய நூலை சாகித்ய அகாடமிக்கு அனுப்புவோம், சாகித்ய அகாடமிக்கு அனுப்பி இளம் கவிஞருடைய வரிசையிலே உங்களுக்கும் ஒரு பரிசினை பெற்றுத்தருவோம் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இந்த ஆண்டு அதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபடுவோம். நிச்சயமாக நான் ஈடுபடுவேன். நம்முடைய தேவகோட்டையினுடைய நகரத்தார் ஒருவர் இளம் கவிஞர் என்பதாகிய குழந்தைகளுக்காக எழுதக்கூடியதாகிய கவிஞர் என்ற வகையில் அந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அடுத்து நம்முடைய ராமநாதன் அவர்களுக்கு அந்த சாகித்ய அகாடமியினுடைய பெருமையை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். இவருடைய கவிதைகள் ஒன்றிற்கு மழலைத்தேன் என்று பெயர் வைத்திருக்கின்றார். இன்னொரு நூலுக்கு ராமநாதன் கவிதைகள் என்று பெயர் வைத்திருக்கின்றார். ஏதாவது ஒரு கவிதையினுடைய தலைப்பை வைத்திருக்கலாமே என்று நான் சொன்னேன். உடனே சொன்னார், பதிப்பகத்தார் வைத்த பெயர் இது என்று சொன்னார். இந்த கவிதைகளை கொடுத்த இதற்கு தலைப்பு இல்லாமல் இருந்தது அச்சகத்திலே, மணிவாசகர் நூலகத்திலே. இவருக்கு தலைப்பு என்ன என்று கேட்டு ராமநாதன் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது கொஞ்சம் யோசனையாக இருந்த சூழ்நிலையில் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மேலாளரே, உங்கள் பெயரையே போட்டு ராமநாதன் கவிதைகள் என்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த கவிதை நூலுக்கு ராமநாதன் கவிதைகள் என்ற பெயரை வைத்தார்கள். இவருடைய இளம் பருவ வளர்ச்சியிலே பார்த்தால் ஆரம்ப கல்வி ஆயாவற்றினுடைய தொடக்கப்பள்ளியிலே படித்தவர். 1வது வகுப்பிலிருந்து 6வது வகுப்பு வரை. அதற்கடுத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய வளையவட்டி வலம்புரி வடுகநாதன் பள்ளி, அதற்கு பிறகு புதுக்கோட்டை என்று இந்த வட்டாரத்திலேயே இருந்து சென்னையிலே 33 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து தோல் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள். தோல் வணிகத்தில் ஈடுபட்ட பொழுதுதான் அவர்களுக்கு கவிதை எழுதக்கூடியதாகிய நாட்டம் வந்து அந்த கவிதையினுடைய பயிற்சி வந்தது. அந்த கவிதை எழுதிய காலத்தில் கடற்கரையிலே மாலை நேரங்களிலே அந்த கவிதை படிக்கக்கூடிய கவிஞர்களுடைய கூட்டத்திலே இவர் சேர்ந்தார். பொன்னடியார் என்பவருடைய தொடர்பு கிடைத்தது. அவருடைய ஊக்கத்தினாலும் அவர் கொடுத்ததாகிய வலுவான ஊட்டத்தினாலும் அடுத்தடுத்து கவிதைகளை படிக்க ஆரம்பித்தார். வாலி அவர்கள் இவருடைய ஒரு நூலை வெளியிடுவதற்கு அணிந்துரை அளித்து அதனை வெளியிடுவதற்கு வந்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ராம வீரப்பன் அவர்கள் அந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இத்தகைய பெரிய சிறப்புகளுக்கெல்லாம் உரியவராகிய நம்முடைய ராமநாதனுடைய கவிதைகளிலிருந்து 2 வரிகளை மட்டும் தொட்டி காட்டி நான் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இழந்த காலம் திரும்ப வராது என்பதனை அவர் சொல்ல வருகின்றார். சொன்ன சொல்லை காப்பாற்றிடவே சுகத்தை இழப்பது இன்னொரு சிறப்பு. சொன்ன சொல்லை காப்பாற்றிடவே சுகத்தை இழப்பது இன்னொரு சிறப்பு. பல பேருடைய முன்னோர்கள், தாய் தந்தையர் அல்லது ஐயாக்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லியிருப்பார்கள். அவ்வாறு சொல்லியிருப்பதாக சொல்லி சென்றதாகிய செய்தியை பின்னே வந்தவர்களுக்கு ஞாபகம் ஊட்டி, உன்னுடைய ஐயா சொன்னது, உன்னுடைய அப்பா சொன்னது, இதனை செய் என்று சொன்னால் அப்பொழுது அந்த பையனுக்கு வசதி குறைவாக இருந்தாலும் முன்னோர்களுடைய செய்தியை செய்து முடிப்பதற்காக தன்னிடம் இருக்கக்கூடியதாகிய பொருளை கூட இழக்க நேரிடும் என்பதனைத்தான் சொத்தை இழப்பது இன்னொரு சிறப்பு என்று சொல்கின்றார். அதாவது மூதாதையர்கள் சொல்லி சென்றதாகிய சொல்லை காப்பாற்ற வேண்டும், அதற்காக ஒரு பொருளை இழந்தாலும் கூட அந்த இழப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நிலங்களை கூறு போட்டு அதிலே அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி வருகின்றார்கள். அதனால் வரக்கூடியதாகிய விளைவுகளை முன்னரேயே சிந்தித்திருக்கின்றார். இப்பொழுதுதான் அரசாங்கம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது. அது நிலத்திலே சேரக்கூடியதாகிய நீர்நிலைகளையெல்லாம் ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டுவதனால் நகரங்களுக்குள்ளே நீர் அதிகமாக வருகின்றது. நீர் வருவதனால வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது என்பதனால் அவர்களுக்கு இப்பொழுது சிந்தனை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். நம்முடைய ராமநாதன் இப்பொழுது வந்திருக்கக்கூடியதாகிய நூல்கள் நேற்று அல்லது அதற்கு முதல் நாள் எழுதியதாக நினைக்காதீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக அந்த கவிதை நூல் அவருடைய கருவிலிருந்து தோன்றிய நூலாகும். அந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னரேயே விளைநிலத்தை கூறு போட்டு விற்பனை செய்து வருவதனால் கலைநயமிக்க வீடு மட்டும் காண்பதனால் பசி ஆறிடுமோ என்று இன்று விளைநிலத்தை விற்கின்றார்கள், நீர்நிலைகளை விற்கின்றார்கள், அதில் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு பொருள் சேர்கின்றது. அந்த பொருள் சேர்ந்தாலும் கூட, அடுக்குமாடு கட்டடங்கள் தோன்றினாலும் கூட உங்களுடைய பசியை அது ஆற்றிவிடுமா என்று சமுதாய சிந்தனையோடு அவர் அதனை நினைவு கொள்கின்றார். இந்த விழாவிலே இவரை பாராட்டுவதற்காக, 100 பெற்றுக்கொள்வதற்காக 2 பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவருடைய நூலுடைய சிறப்புகளை பாராட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்துமாணிக்கம் அவர்கள் இதற்கு முன்னர் இருந்த பருவத்திலே நம்முடைய காரியக்காரராக இருந்தவர்கள். நல்ல இளைஞர். இளைஞர் சொன்ன உடனேயே உங்களுக்கு ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். மேட்சிங் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கின்றார். அவருடைய சட்டையும் அவருடைய வேட்டியின் கரையும் ஒரே நிறம். அந்த அளவிற்கு தன்னுடைய பார்ப்பவருடைய கவனத்தை கவரக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர், நல்ல செயல்பாட்டு திறன். இவருடைய பேச்சை நான் ஒரே ஒரு முறைதான் கேட்டிருக்கின்றேன் நேரடியாக. தொழிலதிபர் பத்மஸ்ரீ நாகப்ப செட்டியார் அவர்களுடைய சிலையை திறக்கின்ற காலத்தில் அவர்கள்தான் அந்த மேடை பேச்சை ஒருங்கிணைக்கக்கூடிய செயலை செய்தார்கள். நம்ம அப்பொழுது கேட்டிருக்கின்றேன். அப்போ மேடை பேச்சாளராக இருந்து வணிகத்திலே திருச்சியிலேயே பெருநிலையை அடைந்திருந்தாலும் கூட இப்பொழுது யூடியூப் என்ற ஒன்றின் மூலமாக மிக பிரபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பலரும் நம் ஊரை தவிர 76 ஊரில் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் யூடியூப்புடைய இவர்களுடைய வர்ணனையையும் இவருடைய சொற்பொழிகளையும் நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு புதிய வளர்ச்சியை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு செயலை செய்வதனால் எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அந்த சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அதனை நான் இளையாற்றக்குடி கோயிலில் இருக்கக்கூடிய வருஷாபிஷேகத்திலே பார்த்தேன்.
அந்த இளையாற்றக்குடி அங்காளம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகத்திலே அவருடைய பங்காளிகளாகிய மற்ற ஊர்க்காரர்களெல்லாம் என்ன செய்ய நினைத்தார்களோ அதனையும் அதற்கு மேலும் செய்து நடத்தி காட்டியிருந்தார்கள். அதேபோல் இளையாற்றங்குடியில் இருக்கக்கூடியதாகிய அந்த அம்மனுக்கு என்று நடக்கக்கூடிய சிவராத்திரி திருவிழாவிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இவர்களுடைய பங்கு, அந்த அலங்காரம், அதற்குரிய அபிஷேக ஆராதனைக்காக செய்யக்கூடிய ஏற்பாடுகள், இவருக்கு தெரிந்தவர்களெல்லாம் திருச்சியிலே அழைத்து வந்து அங்கு அபிஷேகத்துக்குரியதாகிய பொருட்களை ஒரு பக்கம் மிக்சி ஓடும், ஒரு பக்கம் கிரைண்டர் ஓடும். என்னென்றால் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் தயாராகி கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு ஏற்பாடுகளை முன்னேற்பாடாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு இளைஞர். அவர் இப்பொழுது நம்மூர் பெருமகனை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அழகம்மை அவர்கள் மேலச்சூரி கல்லூரியிலே பயின்றவர். 5000 ரூபாய் சம்பளத்திற்கு இந்த கல்லூரியிலே வேலையிலே சேர்ந்தவர். சரியா? 5000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த கல்லூரியிலே வேலையிலே சேர்ந்தவர். இன்று அவருடைய நிலை லட்சக்கணக்கில் இருக்கின்றது. ஆக வளர்த்த பெருமை எங்களை சார்ந்தது, வளர்ந்த பெருமை அவரை சார்ந்தது. அவர் இப்பொழுது இந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது அதை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த 2 பெருமக்களையும் நான் வாழ்த்தி என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த தலைமை உரை ஆற்றிய தலைவர் விசு பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக முறைப்படி மலர் வெளியீடு. இந்த நூலை பற்றி பெற்றுக்கொண்ட பேராசிரியை முனைவர் திருமதி அழகம்மை ஆறுமுகம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பத்தே என் தொகையே நற்கணக்கே, மன்னரும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவோமே என்று தமிழன்னைக்கு வணக்கம் செலுத்தி எல்லாம் வல்ல கணேச பெருமானை மனமொழி மெய்களால் வணங்கி இன்றைக்கு மேலை சிவபுரி கவிஞர் கரு ராமநாதன் செட்டியார் அவர்களுடைய கவிதை நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர், சைவமும் தமிழும் தழைத்தினிது ஓங்குக என்ற தாரக மந்திரத்தை கொண்ட மேலைச்சோபரி சன்மார்க்க சபையினுடைய நிர்வாக பெருமக்களில் உறுப்பினர்களில் ஒருவர், என்னுடைய என்ன சொல்வது, அதாவது ஒருத்தவங்களை முன்னெடுத்து இவங்கள மாதிரி போகணுன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஐயாவை போல ஒரு பேராசிரியராக திகழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அடியெடுத்து வைத்தேன். அத்தகைய பெருமை மிகுந்த பேராசிரியர் முனைவர் விசு பழனியப்பன் ஐயா அவர்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மேலைச்சோபரி நகர சிவன் கோவிலினுடைய முன்னாள் காரியக்காரர் முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்களே, மிகச் சிறப்பாக இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மேலை பழ நாகப்பன் ஐயா அவர்களே, ஏற்புரை வழங்க இருக்கின்ற இவ்விழாவினுடைய விழா நாயகர் கவிஞர் கரு ராமநாதன் ஐயா அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற அவருடைய மைந்தர் ராமசிங்காரம் அண்ணன் அவர்களே, எங்கள் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களாக இருக்கக்கூடிய பழ சுவாமிநாதன் ஐயா அவர்களே, உறுப்பினர் சுந்தரம் ஐயா அவர்களே, அவர்களுடைய ஆட்சிமார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உற்றார் உறவினர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், மேலைச்சோவனுடைய நடமாடும் நூலகமாக திகழ்ந்த முத்தப்பன் ஐயாவினுடைய துணைவியார் ராமு ஆட்சி அவர்களே, எங்களுடைய கல்லூரியினுடைய சன்மார்க்க சபையினுடைய தலைவர் நாகப்பன் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய ஊர் பெருமக்களே, பழ பெரியகற்பன் ஐயா அவர்களே, அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக தகுந்ததொரு தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற
விசு பழனியப்பன் ஐயா சொன்னது போல இன்றைக்கு ராமநாதன் ஐயாவுடைய இந்த கவிதை நூல்கள் 2 நூல்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஐயா சொன்னது போல் 5 நூல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது இதோடு சேர்த்து 5 நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அதாவது இவருடைய வரலாற்றை இங்கே இருக்கவங்க எல்லாருமே உறவினர்கள், பங்காளிகள் என்று ஐயா சொன்னார்கள். அடியேனும் மேலை சிவபுரிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஐயா ஒரு சிலதை கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கும் இந்த மேலை சிவபுரிக்குமான தொடர்பு 15 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது ஐயா. நான் வந்து இந்த கல்லூரியில் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை கணேசர் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு சேர்ந்தேன். அதனைத் தொடர்ந்து முதுகலை 2 ஆண்டுகள் பயின்றேன். அதனைத் தொடர்ந்து முனைவர் பட்டம் பயின்றேன். முனைவர் பட்டம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதனுடைய குறிப்பிட்ட காலம் நிறைவடைந்த உடனே ஐயா அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்த அந்த சமயத்தில் சுயநிதி பிரிவிலே அடியெடுத்து வைத்தேன். அதனைத் தொடர்ந்து ஐயா சொன்னது போல் அந்த கணேசருடைய அருளால் அரசு உதவி பெறும் பணிக்கு அமர்த்தப்பட்டேன். எல்லா நிர்வாக பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு அதே கல்லூரியில் நான் பேராசிரியராக பணியாற்றுவதை மெத்த பெருமையாக நினைக்கின்றேன். இது வந்து கணேசருடைய அருள் என்று தான் முழுக்க முழுக்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் மேலை சிவபுரியில் அதாவது 116 ஆண்டுகள் தமிழை வளர்க்கக்கூடிய இந்த மண்ணில் அதே குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்தினுடைய மகள் வீட்டு பேரனாக இருக்கக்கூடிய ராமநாதன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறோம், அந்த ரத்தத்திலே ஊர்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தமிழ் மனம் அவருடைய கவிதைகளில் ஒவ்வொரு வரியிலையும் இருக்குது. நீங்கள்லாம் கண்டிப்பாக அந்த நூல்களை வந்து படித்து பார்க்கணும். இல்லை சில கவிதைகளை நான் வந்து உங்களுக்கு தொட்டு காட்டி, அதாவது கவிதை இந்த நூலை பற்றி பேசணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இதில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த யார் பதிப்பகம் அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். முதல்ல ஐயா வெளியிட்ட நூல் வந்து இளந்தளிர் என்ற ஒரு கவிதை நூல். இந்த இளந்தளிர் கவிதை நூலை 2010ஆம் ஆண்டு ஐயா வெளியிட்டிருக்காங்க. முதல் நூல் 2010 வெளிவந்திருக்கு. இன்றைக்கு 4-5வது நூல்கள் 2025 வருது. ஐயாவினுடைய பண்பு நலன்களை சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஐயா ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர். என்னை வந்து ஆச்சின்னு சொன்னாங்க முதல்ல. எங்கள் செட்டியார் அண்ணன்னு சொன்னாங்க. என்னங்கய்யா உங்களுடைய வயதுக்கு எங்களை அண்ணன் ஆச்சின்றீங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை கொஞ்சம் இப்போ தான் அண்ணன்றதை விட்டு வாங்க போங்கன்ற இன்னும், அதாவது அந்த பண்பு நம்ம நகரத்தாருக்கே உரிய பண்பு. எத்தனை வயதானாலும் அண்ணன் ஆச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி ஆச்சி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன ஆச்சின்றாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்ன நம்மளை ஆச்சின்றாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆச்சி அப்படின்னு. அவங்களுக்கும் எனக்கும் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, ஐயா அவர்களுடைய 75ஆம் ஆண்டு பீமரத சாந்தி இதே கல்யாண மண்டபத்தில் பண்ணாங்க. அப்போ முதலாக எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதே இடத்துல நின்று பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. எத்தனையோ, அதாவது இங்கே மேலை சிவபுரியில் நன்னறி கழகம் என்று ஒரு தமிழ் மாணவர்களுக்காக ஒரு அமைப்பு இருக்குது. இதில் முதலாக அப்போ முதல்வராக இருந்த முனைவர் பழ முத்தப்பன் ஐயா அவர்கள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு பிறகு நிறையா பட்டிமன்றங்கள், இன்றைக்கி பட்டிமன்ற நடுவராக, அதுபோல் குடமுழுக்கு நிகழ்வுக்கு வர்ணனையாளராக இப்படியெல்லாம் நிறைய சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்ம சமுதாயத்திலே நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் எனக்கு அந்த 75ஆம் ஆண்டு பீமரத சாந்தியில் வாழ்த்துறைன்னு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி தான் இப்போ ஆட்சி என்னை ஆட்சின்னு சொன்னப்போ எப்படி தூக்கி வாரி போட்டுச்சோ அந்த மாதிரி போட்டுச்சு. 75 வயது ஆகவே இருக்கக்கூடிய அவரை நம்ம எப்படி வாழ்த்துவது என்று நான் யோசித்தேன். இருந்தாலும் நிறையா கல்யாணங்களுக்கு வாழ்த்துப்பா எழுதுவேன். அதே போல் நானும் பேசிட்டு ஒரு வாழ்த்துப்பா இந்த இடத்துல இங்கே வந்து தான் எழுதினேன். அந்த வாழ்த்துப்பாவை இந்த அரங்கத்தில் வந்து வாசித்தேன். அதனுடைய அடிப்படையில் ஐயா வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மேலை சிவபுரியில், அதாவது சென்னையில் மேலை சிவபுரி நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வைத்து நடத்தி கொண்டு இருக்காங்க. நம்ம நகரத்தார்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ கண்டிப்பாக அங்கே வந்து ஆலய திருப்பணி செய்வாங்க. குலம் தொட்டு வலம் பெருக்கி என்று சொல்வார்கள். எந்த இடத்துல, எந்த தேசத்தில், எந்த நாட்டுக்கு எங்கே போனாலும் சரி, போன உடனே ஒரு கோயில் கட்டுவாங்க. அது பிள்ளையார் கோயிலாவது இருக்கும், ஏதாவது ஒரு கோயில் கட்டுவாங்க. அதுக்கு அருகிலேயே இங்கே கிராமப்புறங்களாக இருந்தால் கண்டிப்பாக குளம் இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில், நம்ம நகர கோயில்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக குளம் இருக்கும்.
அதுபோல் ஒரு சமுதாய பணி செய்யக்கூடியவர்கள் நம்மளுடைய நகரத்தார் பெருமக்கள். அது மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஆலய திருப்பணி மட்டும் கிடையாது, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், அதாவது நம்மளுடைய நகரத்தார் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே நகரத்தார் சங்கம் இருக்கும். அதாவது வேறு ஊர் நகரத்தார் சங்கம்னு ஒன்று பொது நகரத்தார் சங்கம் இருக்கும். அதற்கு பிறகு அந்தந்த ஊர்களுக்கு என்று ஒரு நகரத்தார் சங்கம் இருக்கும். அந்த மாதிரி சென்னையில் மேலைச்சொப்ரி நற்பணி மன்றம் என்று வைத்திருக்கிறார்கள். அதில் 31வது ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவிற்கு இங்கே வலையப்பட்டியில் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய என்னைய சென்னை மாநகரத்தில் வந்து பேசுவதற்கு ஐயா அவர்கள் பணித்தார்கள். அந்த ஒரு நல்ல வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைத்தது. அதுக்கப்புறம் முத்துமாணிக்கம் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் அடிக்கடி நினைப்பேன், அதாவது முத்துமாணிக்கம் ஐயாவோடையும் 2 முறை நான் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதாவது போன இதில் காரியத்தனம் அவங்க வாங்கினாங்க. அப்படி வாங்கும் பொழுது இங்கே ஒரு சிறப்பு சொற்பொழி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காரியத்தனம் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே மேலேஸ்வரியில் சென்ற ஆண்டு அவங்க காரியத்தனம் வாங்கும் பொழுது என்னை வந்து பேச சொல்லியிருந்தாங்க. நான் பேசி முடித்தோன்னே அவங்க பேசினாங்க, ஐயா முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் பேசினாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவ்வளோ மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் மாதிரி அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிற கூப்பிட்ருக்காங்களே, அவங்களே நல்லா பேசியிருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு தோணுது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் பேசி இன்றைக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோன்னா, அந்த மீம்ஸ் அதில் போய் பார்த்தோன்னா, அந்த யூடியூபுக்குள்ளே நீங்கள் போனாலே போதும் முத்துமாணிக்கம் அண்ணனுடைய பேச்சு கண்டிப்பாக இருக்கும். அந்த பேச்சுக்கு வந்து நான் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு எளிய நடை, நம்ம நகரத்தாருக்கே உரிய மொழி. சொல்லுவாங்களே, எங்கள் ஐயா கொண்டு விற்க போன இடத்துல அப்படிங்குவாங்க, எங்கள் அப்பச்சி சொன்னார் அப்படிங்காங்க, எங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த நடை இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரையும் கவரக்கூடிய நம்ம நகரத்தாருக்கே உரிய. இன்றைக்கி நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து தெரியல நம்மளுடைய பேச்சு, நம்ம உறவு முறையே தெரில. 2 உறவு முறையில் முடிச்சிடுறாங்க, அங்கிள் ஆன்டி அப்படின்னு முடிச்சிடுறாங்க. நம்ம எத்தனை உறவு முறைகள் இருக்குது, அண்ணமுண்டி, ஐத்தியாண்டி, ஐத்தான், இந்த மாதிரி உறவு முறைகள்லாம் இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. அத்தையை வந்து ஆன்டி அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் ஐத்தை அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும் பொழுது நம்ம சமுதாயம் மட்டும் கிடையாது, மற்றவர்களும் இதை விரும்பி அண்ணனோட ஸ்டேட்டஸ் எனக்கு வரும். நிறைய பேர் வந்து கேன்னு சொல்லுவாங்க, 21K பார்த்துட்டாங்க, கேன்னா 1000 1000க்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இதில் நம்ம யூடியூப்பில் வந்து மிகச்சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நினைப்பேன், அண்ணன் தான் சொல்லி சொல்லி போட சொல்கிறாங்களோ, நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி இணையவழி தொலைக்காட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பையும். அப்போ அவங்க தான் சொல்லி சொல்லி போட சொல்கிறாங்களோன்னு நினைப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக எல்லாரையும் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அது போல் இன்றைக்கி வந்து எல்லா துறைகள்லையுமே நம்ம நகரத்தார்கள் மிகச்சிறந்த இடம் பதித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம எதுக்கு அழைத்தோம், எதற்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இப்போ இப்படி வந்து தான் ராமநாதன் ஐயாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் தினம்தோறும் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுடைய பட்ட பேரே பார்த்தீங்கன்னா வங்களா ராமநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வங்களான்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் ஐயா வந்து எனக்கு இந்த 2 நூல் கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடியே அந்த 75ஆம் ஆண்டுக்கு வந்தப்பயே அவங்க பேர் வந்து வங்களா ராமநாதன் அப்படின்றது தெரியும். அவங்க பேரே நான் அப்படி தான் என்னுடைய மொபைலில் சேவ் பண்ணியே வச்சுருக்கேன். அப்போது இந்த 2 நூல்கள் கொண்டு வந்து ஐயா என்கிட்ட நேரில் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறையா தடவை படிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. நான் எப்போவுமே இந்த எக்ஸாமுக்கு போகும்பொழுது போய் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எக்ஸாமுக்கு எப்போ போகிறேன், நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் படிப்பேன். அந்த மாதிரி நான் இப்போ 4:30 மணிக்கு வரணுன்னா நான் சத்தியமாக 3:30 மணிக்கு தான் இந்த புக்கை எடுத்து படித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அணிந்துரை இதெல்லாம் படித்து வச்சுருந்தேன். அப்போ 2 நூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அணிந்துரை வாங்கியிருக்காங்க ஐயா. அதான் அணிந்துரை அப்படின்ற இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம் மாதிரி, முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அதை படித்தாலே போதும், அந்த அளவுக்கு அது வந்து தெரியும். அப்படி நான் ஒரு அணிந்துரை படித்தேன். அதாவது 2 நூலில் பார்த்தீங்கன்னா மழலை தேன் அப்படின்னு ஒரு நூல், இன்னொரு நூல் வந்து ராமநாதன் கவிதைகள் அப்படின்ற நூல். இதில் வந்து மழலை தேன் அப்படின்ற நூலில் வந்து மொத்தம் 112 பக்கம் இருக்குது. இது 2 நூலுமே மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. மணிவாசகர் பதிப்பகம் பல்லாண்டுகளாக மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது பதிப்புத்துறையில் மிகச்சிறந்த புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகம் தான் 2 நூலை, ஏன்னா அதில் பதிப்பிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு
பதிப்பகத்தில் ஒரு சிறந்த பதிப்பகத்தில் 2 நூலையும் பதிப்பிச்சிருக்காங்க ஐயா. 2மே மணிவாசகர் பதிப்பகம். இந்த மழலைத்தேன் அப்படின்ற நூலுக்கு வாழ்த்துறை எழுதினவங்க யார் அப்படின்னு சொன்னால், சென்னை ELM ஃபேப்ரிகஸ் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு அருள் பிரகாஷ் அவர்கள். இன்னும் சொல்லப்போனோம்னா இந்த நிகழ்வுக்கு அருள் பிரகாஷ் ஐயா தான் வருவதாக இருந்தார்கள். ஆனால் வர இயலவில்லை என்பதனால் அடியேனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மதிப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்புரை வந்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இதை ஒரு ஆய்வுரை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆய்வு செய்கிறது அப்படின்றது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா இன்னைக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய ஐயா விசு பழனியப்பன் ஐயா அவர்கள். அந்த மதிப்புரையை படித்த உடனேயே உள்ள என்ன இருக்குது அப்படின்றது நல்லா தெரிந்தது. மிகச்சிறப்பானது ஒரு மதிப்புரை ஐயா வந்து வழங்கியிருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல். ஐயாவுமே சொன்னாங்க இந்த நூலுக்கு ஏன் ராமநாதன் கவிதைகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நானும் யோசித்தேன், எல்லா நூல்லையுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எது சாராம்சமாக இருக்கோ, எது கருமையம் போல் இருக்கோ அதை தான் எடுத்து அந்த நூலுக்கு பேராக வைப்பாங்க. ஆனால் ஐயாவினுடைய பேர்லேயே இந்த நூலினுடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு விளக்கமும் இன்றைக்கி தலைமையுரை பேசும்பொழுது ஐயா அவர்கள் கூறினார்கள். அதாவது பதிப்பகத்தாரே இதற்கு என்ன பெயர் சூட்டினால் நல்லா இருக்கும் அப்படின்றதாக வைத்து ராமநாதன் கவிதைகள்னு வச்சுருக்கேன். பாருங்களேன், கவிதை நூலும் பிரபலமாயிடும், ஐயாவோட பேரும் பிரபலமாயிடும். அந்த அளவுக்கு அந்த கவிதை நூலுக்கு ராமநாதன் கவிதைகள் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 96 பக்கங்கள் இருக்குது. இதற்கு யார் அணிந்துரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் எங்களுடைய மேலைச்சோபடி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், அதாவது கணேசர் செந்தமிழ் கல்லூரியாக இருந்த அந்த பெயரை காலத்திற்கேற்ப பல அறிவியலும் வந்ததுனால கணேசர் கலை அறிவியல் கல்லூரி என்று பெயர் மாற்றிய அந்த காலத்தில் இருந்த முதல்வர், 2007 இருந்த முதல்வர் முனைவர் தா மணியையா அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்காங்க. அந்த அணிந்துரையை படிக்கும் பொழுதும் இந்த கவிதைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. சரி, இந்த 2 நூலையும் தனித்தனியாக என்ன இருக்குது அப்படின்ற சொல்கிறேன். இப்போ மழலைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது, மழலை அப்படின்னாலே குழந்தை அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு மழலை ஒரு சொல்லை கேட்காதவங்க தான், ஒரு குழந்தையினுடைய அந்த மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் குழலினிது யாழ் இனிது என்பர். குழலினுடைய ஓசை இனியது, யாழினுடைய ஓசை இனியதுன்னு யார் சொல்லுவா அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய அந்த மழலை சொல்லை கேட்காதவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக எழுதிய கவிதைகளுக்கு பேர் தான் மழலைத்தேன் என்பது. இந்த தேனுக்கும் குழந்தைக்கும் தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, தேன் வந்து அமிழ்தம் என்று சொல்லுவார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த அமிழ்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா சாவா வரம் தரக்கூடியது, இறப்பு என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த அமிழ்தம் போல, அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது காய்ச்சல்னு வச்சுக்கோங்க, இருமல்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க, உடனே நம்ம ஆயா அப்பத்தாக்கள் எடுத்து தேன் கொடுப்பாங்க. அதுபோல் குரல் இனிமையாக வரணும் அப்படின்னா அதுக்கும் தேன் சாப்பிட்லாம். தேனை வந்து லிட்டர் கணக்கில் டம்ளர்லாம் சாப்பிட முடியாது, 1 சொட்டு 2 சொட்டு சாப்பிட்டாலே நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட அதாவது தேன் அதற்கு மட்டும் கிடையாது, இனிமை மிகுந்தது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையும் இனிமை மிகுந்ததாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாடல்கள் என்று தான் சொல்லணும். ஒவ்வொரு பாட்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே இருக்குது. அதில் சங்க காலத்தில், அதாவது சங்ககாலம் அதற்கு பிறகு அந்த வெண்பா யாப்பு ஐயா அவர்கள் சொன்னாங்களே, அதான் இன்றைக்கி வந்து புதுக்கவிதை நடை தான் பிரபலமாக வந்துருச்சு. புதுக்கவிதைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு யாப்புமே இருக்காது, எந்த ஒரு அமைப்புமே இருக்காது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நீண்ட கூந்தல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி புதுக்கவிதையில் எழுதுவாங்க அப்படின்னா நீண்ட அப்படின்றத நீ இந்த கு இந்த இல் அப்படின்னு இப்படி நேரம் எழுதுனாங்கன்னா அது கவிதையாம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கவிதையினுடைய படைப்பு புதுக்கவிதையினுடைய இது போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலத்திலையும் ஒரு மரபு கவிதை வடிவத்தில், மரபு அப்படின்றது காலம் காலமாக வரக்கூடியது, அந்த மரபு கவிதை வடிவத்தில் கவிதை எழுதியிருக்காங்க என்று சொன்னால் அது எத்தகைய தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றுதல், எந்த அளவுக்கு அவர்களுக்கு தமிழின் மீது பற்றுதல் மட்டும் உள்ள அந்த தமிழ் ஆற்றல் அவர்கள்ட்ட இருந்திருக்கும். இந்த சந்தம் சொல்லுவாங்க, எதுகை மோனை சந்தம் இயைபு, இது எல்லாம் மிகச் சிறப்பாக அமைத்து இந்த நூலை வந்து தந்திருக்காங்க. இதில் குழந்தைங்களுக்கு கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் மனசில் தொடுற மாதிரி ஒரு விஷயத்தை 2-3 தடவை நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கவிதை பாருங்கள், நான் படிக்கிறேன். ஐயாவினுடைய கவிதை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. நிறைய தலைப்புகள் இதில் வந்து இருக்குது.
கிட்டத்தட்ட இதில் 95 தலைப்புகள், பட்டாம்பூச்சி அப்படின்னு ஆரம்பித்து தன்னம்பிக்கை அப்படின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய கவிதைகள் தலைப்பு அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் அன்பு என்ற கவிதையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். அன்புன்னா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், எது அன்பு அப்படின்றதுக்கு நம்ம எங்கேயாவது போய் அதுக்கு விளக்கம் பார்த்துருக்கோமா அப்படின்னா பல இடங்களில் பார்த்துருப்போம். சரி, அம்மா அப்பா நம்ம கூட நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, நம்ம பிள்ளைங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது எங்கேயாவது போய் மெஷர் பண்ணி பார்க்க முடியுமானா தெரியாது. அவங்க நடந்து கொள்வதில் தான் அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி அன்பு என்பதற்கு விளக்கம் தருவதாக ஒரு அழகான கவிதை கொடுத்துருக்காங்க ஐயா. அறிவை தருவது அன்பு. இந்த அன்பு எதை தரும் அப்படின்னா, அறிவை தருவது அன்பு, அகங்காரம் தவிர்ப்பது அன்பு, உறவை வளர்ப்பது அன்பு, உதவிக்கு வருவது அன்பு, நிறைவை தருவது அன்பு, நேர்மையின் உறைவிடம் அன்பு, எதையும் ஏற்பது அன்பு, எதையும் ஏற்பது அன்பு, ஏற்றம் கொடுப்பது அன்பு, பாசத்தில் விளைவது அன்பு, பலனை எதிர்பாராது அன்பு, மலையினும் பெரியது அன்பு, மன்னித்து மறப்பது அன்பு, பொறுமையின் சின்னம் அன்பு, பொறாமைப்படாதது அன்பு, தரணி ஆள்வது அன்பு, தாயிடம் உள்ளது அன்பு, தம்பியரே இதை நீ நம்பு. இந்த மாதிரி ஒரு குழந்தைய ஒரு பையனை கூப்பிட்டு சொல்கிறார், அன்புன்றது இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப எளிமையாக அந்த குழந்தைக்கு சொல்லுவதாக இருக்கிறது. அது மாதிரி நிறைய கவிதைகள் எல்லாமே குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. மலர்களுக்கு மட்டும் ஏன் தேநீர் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு சிந்தனை ஆற்றலை தரக்கூடிய அளவுக்கும் இந்த கவிதைகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எந்த குழந்தையாவது ஏதாவது நூல் படிக்குதா அப்படின்னா சத்தியமாக இல்லை. எந்த குழந்தையும் மழலையர் பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைங்களும் பாட புத்தகத்தை தவிர வேறு எந்த புக்கும் படிக்கிறதில்ல. ஏன்னா நாங்கள் நடைமுறையில் பார்த்துட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா பிள்ளைங்க அந்த கையடக்க எமன் என்று சொல்லுவார்கள். நம்ம கையில் ஒரு கையடக்க ஒரு அலைபேசி வச்சுருக்கோம் இல்லையா, இது நம்மளுடைய நேரத்தை எல்லாம் கொல்லுகிறது, நம்மளுடைய ஆற்றலையும் சிந்தனா சக்தியும் கொல்லுகிறது. ஒரு குழந்தைக்கு அந்த சுறுசுறுப்பே இல்லாமல் போயிடுது. எந்த குழந்தை மொபைலை கையில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அது சோம்பேறி குழந்தையாக போயிடுச்சு. ஐயோ இதை செய்யணுமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா சாப்பாடை கையில் எடுத்து வாய்க்கு கொண்டு போகணுமா அப்படின்ற அளவுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் போல். ஏன்னா இன்றைக்கே நிறையா பள்ளி செல்கிற குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க அம்மா அப்பா ஆயா அப்பத்தா ஐயா இவங்க தான் ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பிஸியாக இருக்குது. எதில் அப்படின்னா அந்த மொபைலில் வீடியோ பார்க்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கூட இப்போ சோம்பேறித்தனமாக போயிடுச்சு. எத்தனை குழந்தைகள் மொபைலை பார்த்துட்டும் டிவியை பார்த்துட்டும் சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தைக்கு சிந்தனா சக்தியை வளர்க்கணுன்றதுக்காக ஒரு அருமையான கவிதை ஏன் இருக்கிறது அப்படின்ற தலைப்பில், மலர்களுக்கு மட்டும் ஏன் தேன் இருக்கிறது, மலர்களுக்கு மட்டும் ஏன் தேன் இருக்கிறது, வண்டு குடிப்பதற்கு தான் இருக்கிறது. முதல் வரி கேள்வி, அடுத்த வரி பதில். வண்டு குடிப்பதற்கு தான் இருக்கிறது. பறவைக்கு மட்டும் ஏன் சிறகு இருக்கிறது, பறப்பதற்கு தோதாக தான் இருக்கிறது. விலங்கிற்கு மட்டும் ஏன் வால் இருக்கிறது, வீணான தொல்லை காக்க தான் இருக்கிறது. பாம்புக்கு மட்டும் ஏன் விஷம் இருக்கிறது, பாதுகாத்து கொள்வதற்கு தான் இருக்கிறது. பன்றிக்கு மட்டும் ஏன் முள் இருக்கிறது, பார்ப்பவர்கள் பயந்திடவே தான் இருக்கிறது. மாட்டுக்கு மட்டும் ஏன் கொம்பு இருக்கிறது, மரிப்பவரை முட்டிடவே தான் இருக்கிறது. அப்படின்னு அந்த சிந்தனை சக்தியை வளர்ப்பதற்காக மழலைத்தேன் என்ற கவிதையில், அந்த கவிதை நூல் முழுக்க ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நூலாக இருக்குது. ஐயா சொன்னாங்க, முதல் நூல் இளந்தளிர் அப்படின்ற கவிதை நூல் எழுதும் பொழுதே அடுத்தது ஒரு அளவள்ளியப்பா என்று சொன்னார்கள். அளவள்ளியப்பா என்பவர் குழந்தை கவிஞர். அவருடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து அளவள்ளியப்பாவினுடைய குழந்தை பாடல்கள் தான் இன்றைக்கும் பாடப்புத்தகத்தில் நிறையா பேருக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செல்வ கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், அவரும் குழந்தைகளுக்காக நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். எனக்கு தெரிந்து நகரத்தார் சமுதாயத்தில் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை கவிஞராக உருவெடுத்து வரக்கூடியவர் தான் நம்மளுடைய கவிஞர் கரு ராமநாதன் ஐயா அவர்கள். அதனால் உங்களுடைய இந்த சபையில் நம்மளுடைய அரங்கத்திலேயே ஐயா அவர்களுக்கு குழந்தை கவிஞர் என்றே ஒரு பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிக எளிமையான நடையில் குழந்தைகளை சென்றடையக்கூடிய அந்த நடையில் இந்த மழலைத்தேன் என்ற இது முழுவதுமே இருக்குது. இதை ஐயா சொன்னாங்க, சாகித்ய அகாடமிக்கு நம்ம இந்த நூல்களை அனுப்பலான்றது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஏன்னா இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால
இதை வந்து குழந்தைகளுக்கு பாடப்புத்தகமாகவே வைக்கலாம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான கவிதைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளே ஐயா அவர்களுக்கு சென்னையில் நிறையா பேரை தெரியும். அதை வைத்து இதை மாணவர்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு பாடத்தில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஐயா அவர்கள் செய்தாங்கன்னா அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ராமநாதன் கவிதைகள் என்ற நூலில் இது வந்து ஐயா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அதாவது ஆட்சியும் சொன்னாங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். எழுதி 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 பேப்பராக நிறையா வச்சுருந்தாங்களாம். நல்ல வேலை மற்ற ஆட்சிகளாக இருந்தால் என்ன குப்பையை சேர்க்குறீங்க, தூக்கி போடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லையா, எப்போ பாரு எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு இருப்பாங்க. ஆனால் ஐயா அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை ஆட்சி அவர்கள். அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் பாராட்டி ரொம்ப அருமையாக எழுதுறீங்கன்னு சொல்லி ஆட்சி அவர்களும் சொல்லி இதை வந்து அவர்களுடைய பிள்ளைங்களும் சொல்லி இதை நூலாக வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்கிட்ட, நான் நிறைய எழுதியிருக்கேன், அதில் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து நூலாக வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ரொம்ப வருத்தப்படாதீங்க, உங்களுடைய 80வது ஆண்டு 90வது ஆண்டு நூற்றாண்டுகளில் உங்களுடைய நூல்களை இன்னும் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து பிரதிகளை கையெழுத்து பிரதியாகவே வெளியிடலாம். நீங்கள் இப்படி அச்சிட்டு தான் வெளியிடணும்னு கிடையாது, கையெழுத்து பிரதியாகவே வெளியிடலாம். அதற்கு எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் என்று அடியேன் வாழ்த்துகின்றேன். இதில் இந்த ராமநாதன் கவிதைகள் நூலில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு நூல் வந்து குழந்தைகளுக்காக எழுதியாச்சு இல்லையா. அடுத்து இந்த நூலை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ கதை கேட்குறது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது கதை அப்படின்னா நம்ம எல்லாருமே சுவாரஸ்யமாக கேட்போம், கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வயது வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரி கதை சொல்கிறாங்க ஐயா. ஆனால் அந்த கதையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கவிதை நடையில் சொல்கிறாங்க. குறுங்கவிதை, அதாவது குறுங்காவியம் போல இருக்கு. காவியம் அப்படின்னா கதையோடு இருக்கிறது. ஒரு குறுங்காவியம் அப்படின்னா இப்போ பாரதிதாசனுடைய புரட்சி கவி சொல்லுவோம், குடும்ப விளக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி கவிதைகள் எல்லாமே உள்ள ஒரு கதை இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கவிதை நடையில் இருக்கும். அந்த மாதிரி இந்த ராமநாதன் கவிதைகள் அப்படின்ற இந்த நூலில் குறுங்காவியங்கள் இருக்குது. இந்த குறுங்காவியங்களுடைய பேரை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நேரமின்மை காரணமாக. இதில் வந்து உணர்வுகள் அப்படின்ற ஒரு கவிதை. இதில் 4 வரிகள் 4 சீர்னு சொல்லுவாங்க. 4 வரி இருக்குது, 4 சீர் இருக்கும். மொத்தம் 100 பாடல்கள் எழுதியிருக்காங்க உணர்வுகள் அப்படின்றதுல. அடுத்ததாக 64 பாடல்கள் இருக்கக்கூடிய காதல் ஒரு காணல் நீர். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே கூட நம்ம நிறைய பேர் வந்து கூச்சப்படுவாங்க. ஐயோ காதலா, ஐயோ காதல்னுலாம் சொல்கிறாங்க. அதுவும் இந்த வயசில் 80 வயது இளைஞர் என்ன சொல்கிறாங்க, காதல் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது காதல் அப்படின்றத என்னவா சொல்கிறாங்கன்னா காணல் நீர் அப்படின்னு அழகாக அதை சொல்கிறாங்க. காதல் என்பது காணல் நீரை போல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல அனுபவம் மிகுந்தவர்கள். காணல் நீர் என்பது இருப்பது மாதிரி தெரியும், பக்கத்தில் போக போக பார்த்தோம்னா எல்லாமே போயிடும், அந்த இடத்துல அந்த தண்ணியே இருக்காது. ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வெயில் அடிக்கும் பொழுது. அந்த மாதிரி தான் இந்த காதல் என்ற உணர்வு அப்படின்றத இந்த இளம் தலைமுறையினருக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறாங்க. காதல் ஒரு காணல் வரி அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வரிகள் இருக்குது. ஒவ்வொரு பாடலும் 8 வரிகள் இருக்குது, 4 சீர் இருக்குது. அடுத்தது வாழ்வில் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் வேண்டும் வேண்டும்னு கேட்குறாங்க. எப்படி வந்து வள்ளலார் வந்து 7 வயதில் குருகுல கல்வி போகிறாரு. அப்படி போகும்பொழுது அங்கே குரு சொல்லி கொடுக்குறாரு, ஔவையாருடைய பாடலை சொல்லி கொடுக்குறாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் கோரஸாக சொல்லுங்க இல்லையா. இன்றைக்கும் பால்வாடியில் இந்த மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னே இந்த ஒரு பிள்ளையை சொல்லுவாங்க, எல்லா பிள்ளையும் சொல்லும், ஏன்னா அப்போ தான் தூங்காது. அதுக்காக ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இந்த மாதிரி குரு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வள்ளலார் ராமலிங்கம் அடிகளாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் என்ன செய்கிறாரு, இப்படி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. இது வந்து நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதிர்மறை சிந்தனையை வளர்க்கக்கூடியது அப்படின்றது. நம்மளுடைய நகரத்தார் பெருமக்கள்கிட்ட இயல்பாகவே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கும். அதாவது நம்ம எல்லாமே நேர்மறையாக சொல்லுவோம். இப்போ விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, அதை வந்து நல்லா வை அப்படிங்குவாங்க, ஆஃப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த விளக்கை நல்லா வச்சுரு, விளக்க மலையேற்றிரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டப்பாவில் ஏதாவது காலியாகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இருக்குது அப்படின்வாங்க. சக்கரை நிறையா இருக்குது, அரிசி நிறையா இருக்குது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், வாங்கணும்னு நினச்சிக்கோ. ஓ நிறையா இருக்கா, அப்போ அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ நிறையா இருக்குது அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நகரத்தார்கிட்ட இயல்பாகவே நம்ம நேர்மறை சிந்தனைகள் இருக்கும். அந்த மாதிரி வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்ன செய்கிறாரு, வேண்டாம் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், வேண்டும் வேண்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிறார்.
அப்போ ஆசிரியருக்கு கோபம் வந்துருச்சு. எப்போவுமே ஆசிரியர்களுக்கு இயல்பாக எந்த ஆசிரியருக்குமே எந்த மாணவர் தன்னை விட உயரமாக போனாலும் எல்லா ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. நம்மளை விட ஒரு படி மேலே போயிட்டானா மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே நபர் ஆசிரியர் தான். இன்றைக்கு அந்த ஆசிரியர் தினம் தான். அப்போ நம்மளை விட 16 மடங்கு மேலே போயிட்டான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் சொல்கிறாரு ராமலிங்க அடிகளை பார்த்து, எங்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறல, அப்போ வேண்டும் வேண்டும்னு பாடு பார்ப்போம் அப்படின்றார். அப்போ அந்த சின்ன பையன் பாடுறான், ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் வேண்டும்னு பாடுறார். அந்த மாதிரி ஐயா அவர்கள் வேண்டும்ன்றாங்க. என்ன வேண்டும்? வாழ்வில் வேண்டும், நிறைய வேண்டும்ன்றார். வரிசையாக வேண்டும் வேண்டும்ன்றாங்க. இது 8 வரிகள் இருக்குது, 4 சீர் இருக்குது, மொத்தம் 30 பாடல்கள் இருக்குது. ஐயா அவர்களுடைய ஒரே ஒரு அந்த வேண்டும் அந்த ஒரு இது மட்டும் பாடிடுறேன், ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஆசானின் சொல் கேட்டு நடக்க வேண்டும், ஆசானின் சொல் கேட்டு நடக்க வேண்டும், அவன் சொல்லும் வழி நிற்க முயல வேண்டும், அவன் சொல்லும் வழி நிற்க முயல வேண்டும், நேசமுடன் எல்லோரும் பழக வேண்டும், நேர்த்தியாக உடை தன்னை உடுத்த வேண்டும். ஐயா விசு பழனியப்பன் ஐயா சொன்னது மாதிரி முத்துமாணிக்கம் ஐயா இன்னைக்கு மேட்சிங்கில் வந்திருக்காங்க. நாங்கள் அது மாதிரி நேர்த்தியான உடை இதனை உடுத்த வேண்டும், பாசாங்கு பகை தன்னை நிறுத்த வேண்டும், பாசாங்கு பகை தன்னை நிறுத்த வேண்டும், படிப்பினிலே முழு கவனம் செலுத்த வேண்டும், கூசாமல் சொல்லும் பொய்யை தவிர்க்க வேண்டும், குன்றின் மேல் விளக்காக இருக்க வேண்டும், கூசாமல் சொல்லும் பொய்யை தவிர்க்க வேண்டும், குன்றின் மேல் விளக்காக இருக்க வேண்டும் என்று அந்த கவிதை முழுக்க இது மட்டும் கிடையாது, நிறைய வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லிட்டே வர்றாங்க ஐயா. அடுத்ததாக இருக்கக்கூடியது கனவு கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. ஏன்னா ஐயா இவங்க முத்துமாணிக்கம் அண்ணன் திட்டிட போகிறாங்க, ஏன்னாப்பா சிறப்புரை நான் வேற பேசணும், நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்ணுறேன்னு திட்டிடாதீங்கன்னு. அவ்வளோதான், இன்னும் ஒன்றே முடிச்சிடுறேன். கனவு கண்ணி அப்படின்ற தலைப்பில் 23 பாடல்கள் எழுதியிருக்காங்க. 8 வரி கொண்டது, 3 சீராக இருக்கிறது. அடுத்தது அதோட இணைப்பாக அது வரைக்கும் தான் ஒரு காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எழுதினாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு, இதை எழுதி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை வெளியிடுறதற்கு ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. சரி, இப்போ வெளியிடலான்னு நினைக்கும் பொழுது இதோட பின்னிணைப்பாக சில இதை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எழுதிய நாட்டுப்புற பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் நிறையா எழுதியிருக்காங்க. நம்மளுடைய இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற மக்களை சென்றடையும் அந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடல்கள் மிக அருமையாக இருக்குது. கும்மி பாடல்கள் 2 எழுதியிருக்காங்க, தாலாட்டு பாட்டு 7 எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ராமநாதன் கவிதைகள். ஏன்னா இதை குறுங்காவியம்னும் தலைப்பு கொடுக்க முடியாது, நாட்டுப்புற பாடல்கள்னும் தலைப்பு கொடுக்க முடியாது, கும்மி பாட்டுன்னும் தலைப்பு கொடுக்க முடியாது, தாலாட்டு பாடல்கள்னும் தலைப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் பதிப்பகத்தார் யோசிச்சிருக்காங்க, இதுக்கு ராமநாதன் கவிதைகள்னு பேர் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த இந்த 2 நூல்களையும் தன்னுடைய 80வது அகவையில், அதாவது 80 வயதாக இருந்தாலும் இளமையாக எளிமையாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும், உடனே தலைக்கு ஏறிடும், தலைக்கணம் வந்துடும். ஆனால் எப்படி ஒரு நெற்கதிர் எவ்வளோ முற்றினாலும் தன்னை தாழ்ந்து இருக்கிறதோ அதை போல பணிவுடன் இருக்க. நான் இவ்வளோ எழுதியிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ எதுவுமே சொல்லலை. இந்த வயதில் 5 நூல் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா மேலைச்சோபுரி மக்களுக்கே நிறையா பேருக்கு இன்னும் தெரியாது. ஆனால் இது வெளி உலகத்துக்கு வரணும். இதை தன்னடக்கமாக ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா அவர்களுடைய உள்ளத்தை போல வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஐயா அவர்களுடைய உள்ளத்திற்கு இன்னும் இறையருள், நிறைய நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம் கொடுக்க வேண்டும். அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு அடியனுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நல்கியமைக்காகவும், பெரும் பேராசிரியர்களும் பெரும் வித்வான்களும் இருக்கக்கூடிய வித்தகர்களும் பேச்சாளர்களும் இருக்கக்கூடிய இந்த அவையில் எளியனாக இருக்கக்கூடிய அடியனுக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக கவிஞர் கரு ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இவ்வளவு நேரம் என்னுடைய வாய்மொழி கேட்டு இனிமையாக அமர்ந்திருந்த, அமைதியாக அமர்ந்திருந்த சான்றோர் பெருமக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறையருள் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். சிறந்த சிறப்புரை வழங்கிய அழகமை ஆர்வம் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற முத்துமாணிக்கம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்கு முன்னதாக ஒரு இனிய அறிவிப்பு. 2 புத்தகங்களும் சேர்ந்து 225 ரூபாய் வருகிறது. இன்று ஆடி தள்ளுபடி, ஆவணி மாதத்தில் 20 ரூபா தள்ளுபடி பண்ணி 200 ரூபாய்க்கு தர்றாங்க. அதுக்கு 2 இலவசங்கள் வேறு வருது. எல்லாத்தையும் இந்த டெக்ஸ்டைல் இலவசம் வாங்கலாம். அது மாதிரி
இளந்தளிர் என்கிற அவருடைய முதல் நூலும் தெய்வ பாமால் என்கிற 3வது நூலும் இந்த நூல்களோடு உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். வேண்டியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய மகன் திரு ராமசிங்காரம் அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற முத்துமாணிக்கம் அவருடைய சிறப்பு.